டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் எரிபொருள் இயக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ் நம்ம வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம். இது எரிபொருள் இயக்கத்தில் இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறிப்பிட்ட நேரத்தில் எரிபொருளின் திசைவேகம் எப்படி மாறுபடும். எரிபொருளின் திசைவேகம், நாட் வேகம் இது கிடையாது, திசைவேகம். எரிபொருளின் திசைவேகம் ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படி மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கான டெரிவேஷன் பார்க்க போறோம். This is also very important in a NEET and JEE point of view. This is important of. சரிங்களா? So we start with a reference point. This is the origin. We throw the ball, the y, x. நம்ம இங்க என்ன பண்றோம்னா த்ரோ பண்றோம். So it follows ஒரு எரிபொருள் பாதை. இது வந்து எரிபொருள் பாதை வந்து ஒரு பரவளையமா இருக்கும். We know that. நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டா இருக்கும். இதான் நம்ம ரீகால் பண்ண அவசியம் இல்லை. நம்ம நேராக சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். இனிஷியலி வி த்ரோ த பால். இங்கிருந்து நம்ம ஒரு பந்து எறிகிறோம், ஒரு கோணத்தில் எறிகிறோம். சரிங்களா? ஒரு கோணத்தில் எறிகிறோம். ஆரம்ப திசைவேகம் என்னது? இங்க u cos theta i cap, u sin theta j cap. இது வந்து நீங்க த்ரோ பண்ற வெலாசிட்டி, திசைவேகம். ஒவ்வொரு புள்ளியிலையும் அது திசைவேகம் எந்த திசையில இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவுக்கு, இந்த வளைவுக்கு தொடுகோடா இருக்கும். நாங்க ஒரு புள்ளியை ரேண்டமா புள்ளியை சூஸ் பண்றேன். இது வந்து வெலாசிட்டி, இதுதான் திசைவேகம். இந்த புள்ளியில திசைவேகம் கிடைக்கும். சரியா? டைம் 0வா இருக்கும்போது நான் பொருளை த்ரோ பண்றேன். அட் எனி டைம், குறிப்பிட்ட நேரத்துல அதோட திசைவேகம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப திசைவேகம் என்ன ஆகுனா குறைஞ்சிருக்கணும். கண்டன மேல போக போக திசைவேகம் குறையும். எந்த திசைவேகம் குறையும்னா செங்குத்து திசைவேகம் குறைஞ்சிடும். uy குறைஞ்சிவிடும். இது வந்து u டேஷ். இங்க வெலாசிட்டி குறைஞ்சிடும். கிடைமட்ட திசைவேகம் மாறாது. u டேஷ் x is equal to constant. கிடைமட்ட திசைவேகம் எப்போதுமே கான்ஸ்டன்ட். டெர்மினாலஜி மட்டும் எழுதிக்கும். கிடைமட்ட திசைவேகம் என்பது u cos theta, இது மாறவே மாறாது. செங்குத்து திசைவேகம் மாறிவிடும். அது எவ்வளவு மாறுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். அண்ட் இங்க வந்து இந்த திசைவேகமும் கிடைமட்டத்துக்கு ஆங்கிள் வந்து ஆல்பா. இந்த ஆங்கிளும் குறைஞ்சிடும். இந்த தீட்டாங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆல்பாவா மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஐடியா. இப்போ வெலாசிட்டி அட் எனி டைம், குறிப்பிட்ட நேரத்தில் வெலாசிட்டி திசைவேகம் என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இப்போ மெத்தட் சால்வ் பண்ணோம்னா, நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க. இப்போ ஆக்சிலேஷன் பார்த்துருங்க. ஹரிசாண்டல் கிடைமட்ட முடுக்கம் 0, செங்குத்து முடுக்கம் இஸ் g மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரியா? இப்போ எனக்கு வந்து என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க. திசைவேகம் டேட்டா இருக்கு, ஜியோட டேட்டா இருக்கு, டி. இந்த டீல தான் திசைவேகம் எவ்வளவு மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டி, இந்த 3 டேட்டா வச்சு நமக்கு என்ன சமன்பாடு பயன்படுத்தானா, v is equal to u plus gtங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செங்குத்து திசையில மட்டும்தான் உங்களுக்கு g கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நான் எதுக்கு யூஸ் பண்ண முடியும்? செங்குத்து திசை வேகத்துக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். vy is equal to uy plus gt. சரியா? அப்ப டைம் t, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல எனக்கு செங்குத்து திசை வேகம் என்ன ஆகுது அதை நான் கண்டுபிடிக்க போறேன். சோ செங்குத்து திசை வேகம் குறிப்பிட்ட டைம்ல என்னவா மாறுது? uy என்னது? u sin theta. g வந்து கீழ் நோக்கி தானே இருக்கும். g எப்போதுமே கீழ் நோக்கி இருக்கிறதுனால ஜிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் gt. so the velocity component vy dash என்னவா மாறுதுன்னா u sin theta மைனஸ் gt. இப்ப இதுல என்ன பொருள்? இல்ல ஒரு ஷார்ட்கட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செங்குத்து திசைவேகம் குறைகிறது, அது தெரியும். எவ்வளவு அமௌண்ட் குறையுதுன்னா gt அமௌண்ட் குறைகிறது. நான் கீழே எழுதுறேன் பாருங்க. செங்குத்து திசைவேகம் gt மதிப்பு குறைகிறது. மேல் நோக்கி போக போக அதோட மதிப்பு எவ்வளவு குறையுது? gt அமௌண்ட் குறைகிறது. சிம்பிள்.
எனக்கு வந்து வெலாசிட்டி அட் திஸ் டைம், இந்த குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு வெலாசிட்டி வேணும். இப்போ யூ டேஸ் தான் எனக்கு வேணும். இப்போ யூ டேஸ் என்னவா இருக்கும்? ux I cap பிளஸ் uy j cap. அது u dash x I cap, u dash y j cap. கரெக்டுங்களா? இப்போ வாட் இஸ் u dash வேல்யூ? u dash xங்கிறது எப்போதுமே மாறாது தானே, இது வெக்டர். u dash x எப்போதுமே மாறாதுன்னா அப்போ u cos theta I cap, uy இன் மதிப்பு என்னது? u sin theta minus gt j cap. ஸோ மேக்னிடியூடுக்கு மாற்றுங்க, மதிப்புக்கு மாற்றுங்க. வெக்டரின் மதிப்பு கண்டுபிடி என்ன பண்ணுவோம்? நம்ம ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிடுவோமா? cos theta the whole square plus sin theta minus gt the whole square. இதை நான் வந்து இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண போறேன். அப்ப திசைவேகம் அட் எனி டைம், நான் பிராக்கெட்ல டி போட்டேன்னா திசைவேகம் குறிப்பிட்ட காலத்தில் அது திசைவேகம் என்ன? அதான் யூ டேஷ். சாரி யூ டேஷ். பேசிக் மேக்ஸ் பண்ணுங்க. யூ ஸ்கொயர் cos square theta plus a minus b whole square ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்கூல் லெவல். a square plus b square minus 2ab. சரியா? சிம்பிளிஃபை பண்ணும்போது நான் இங்க வந்து யூவை வந்து பொதுவா எடுத்து யூ ஸ்கொயர் நான் பொதுவா எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்? யூ ஸ்கொயர் பொதுவா எடுத்துக்கிட்டா sin square theta plus cos square theta plus g square t squared minus 2u sin theta gt. இப்போ நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta is 1. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்குது? u squared plus g square t squared minus 2u sin theta into g. இதுதான் வெலாசிட்டி அட் எனி டைம். யூங்கிறது ஆரம்பத்தில் நீங்க வந்து த்ரோ பண்ற வேகம், திசை வேகம். டீங்கிறது எந்த டைம்ல நீங்க திசை வேகம் கண்டுபிடிக்கணும், எந்த டைம்ல திசை வேகம் கண்டுபிடிக்கணும். அது யூ சைன் தீட்டாங்கிறது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செங்குத்து திசை வேகம். டீங்கிறது எந்த டைம்ல நீங்க திசை வேகம் கண்டுபிடிக்கணும், அந்த டைம் நீங்க சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் திசை வேகத்துக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி ஆங்கிள் குறையுது இல்லையா, இந்த ஆங்கிளையும் நான் கண்டுபிடிக்கணும் தானே. ஸோ எக்ஸாம்ல வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 5 செகண்ட் நீங்க ஒரு பாலை த்ரோ பண்ணிட்டீங்க, ஒரு 5வது வினாடியில் அதனுடைய திசைவேகம் கிடைமட்டத்தில் எவ்வளவு ஆங்கிள் உள்ளதுன்னு கேட்பாங்க. அப்ப இங்க ஆல்பா நான் கண்டுபிடிக்கணும். நான் வெக்டர் சர்வ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து எதிர்பக்கம் வந்து யூ ஒய் டேஷ்னு மாறி இருந்தா அடுத்துள்ள பக்கம் u dash x. அப்ப tan alpha is equal to எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் அந்த சைடு மாற்றி அடிக்குமா? நான் என்ன பண்றேன்னா இந்த வெக்டர் டயக்ராம் மட்டும் தனியா இருக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் u, இது வந்து u dash. இந்த ஆங்கு கோணம் ஆல்பா, u dash cos alpha, u dash sin alpha. கிடைமட்ட திசைவேகம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அந்த திசைவேகமும் இந்த திசைவேகமும் சமமாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன நினைக்கலாம், யூ காஸ் தீட்டான்னு நினைக்கிறேன். சரிங்க? இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் போய் அடுத்த பக்கம். இந்த கோணத்தோட எதிர்பக்கம் என்னது? இந்த உயரமும் சமம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ டேஷ் சைன் ஆல்பான்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு யூ ஒய். சரியா? இப்போ tan alpha is equal to the vertical component uy, வெக்டரின் கூறுகளை வெர்டிக்கல் divided by ux. uy ஓட மதிப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? uy இன் மதிப்பு இங்க கண்டுபிடிக்க பாருங்க, u sin theta minus gt. அப்படியே இங்க வந்து நான் பொறுத்துறேன். So tan alpha is equal to u sin theta minus gt. ஆர் அதர்வைஸ் இந்த u sin theta minus gt இன் மதிப்பு எப்படி இருக்குன்னா, u sin theta minus gt இன் மதிப்பு இதுக்கு ஈக்குவலா இருக்கும். u dash
sin ஆல்பாக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த சமன்பாடு நான் பயன்படுத்தணும்னா u dash கண்டுபிடிக்கணும். நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்னது u sin theta மைனஸ் gt டிவைட் பை u. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு ஃபார்முலா இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திசைவேகம், குறிப்பிட்ட நேரத்தில் திசைவேகம்னா இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதன் கோணம், திசைவேகத்துக்கும் கிடைமட்டத்துக்கும் இடைப்பட்ட கோணம் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு, இந்த t தான் அந்த குறிப்பிட்ட நேரம். ஸோ நம்ம ரெண்டு ஃபார்முலா டெரைவ் பண்றோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு டெரிவேஷன் இருக்கு. எதுனா எரிபொருள் இயக்கத்திலே குறிப்பிட்ட உயரத்தில் திசைவேகம் எப்படி மாறும், அடுத்ததான் தான் பார்க்க போறோம். எரிபொருள் இயக்கம் இருக்கு இல்லையா, அதே நான் எரிபொருள் இயக்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நான் புதுசா சேர்க்கிறேன் என்னன்னா, குறிப்பிட்ட உயரத்தில் அதன் திசைவேகம். இப்போ மறுபடியும் நான் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்கான. எகெயின் நான் டயக்ராம் வரைகிறேன். நீட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் டயக்ராம்ல வரையாம வேகமா ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு ஃபெமிலியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் y, this is my x. Where is a projected? இப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் இப்ப நான் த்ரோ பண்ற வேகம் யூன்னு வச்சுக்குவோம். இங்க வந்து எனக்கு என்ன கிடைச்சிக்கும், u sin theta கிடைக்கும். இதுதான் என்னோட செங்குத்து திசை வேகம் uy. இங்க u cos theta கிடைக்கும். இதுதான் என்னோட கிடைமட்ட திசை வேகம் ux. சரியா. ஒவ்வொரு புள்ளியிலையும் உங்களோட திசைவேகமானது குறையும். எந்த திசைவேகம் குறையும்னா uy-யின் திசைவேகம் குறையும். எவ்வளவு அமௌண்ட் குறையணும், uy-யின் வேல்யூ என்னவா மாறப்போகுது, u sin theta மைனஸ் ஜிடின்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸா பார்த்தோம். அது காலத்தை பொறுத்து திசைவேகம் எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து உயரத்தை பொறுத்து திசைவேகம் மாறும் இல்லையா. இப்போ உயரத்துக்கு ஒவ்வொரு உயரத்தையும் திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. உச்சபட்ச உயரத்தில் uy உங்களுக்கு 0 ஆயிருது இல்லையா. இந்த u sin theta வேல்யூனா அது 0 மாறிடுது. ஸோ உயரத்தை அடிப்படையா வச்சு திசைவேகம் எப்படி மாறும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டேட்டா எழுதுவோம். இனிஷியல் கிடைமட்ட திசைவேகம், ஆரம்ப கிடைமட்ட திசைவேகம் u cos theta i cap. ஆரம்ப செங்குத்து திசைவேகம் u sin theta j cap. கிடைமட்ட முடுக்கம் 0, செங்குத்து முடுக்கம் g. இதான் நமக்கு டேட்டா இருக்கு. நான் உயரத்தை அடிப்படையா வச்சுதான் சால்வ் பண்ண போறேன். உயரத்தை அடிப்படையா வைக்கிறேன். அதே மாதிரி செங்குத்து திசையில் தான் எனக்கு வந்து முடுக்கம் வந்து மாறிலியா இருக்கு. அப்ப இயக்க சமன்பாடுகள் நான் செங்குத்து திசைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்ப செங்குத்து திசைக்கு இயக்க சமன்பாடு நான் எப்படி சூஸ் பண்ணணும்னா, திசைவேகம், முடுக்கம், தொலைவு, இது அடிப்படையா வச்ச ஃபார்முலா எடுக்கணும். என்ன எடுக்கணும்னா v squared is equal to u squared plus 2g the உயரம், y நான் h போட்டது. சரியா, இதுதான் ஃபார்முலா. ஏதாவது குறிப்பிட்ட உயரம், இந்த ஹச்சுங்கிறது குறிப்பிட்ட உயரத்தில் என்னோட திசைவேகம் என்னவாக இருக்கிறது. இப்ப vy squared is equal to uy squaredங்கிறது என்னது, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செங்குத்து திசைவேகம் u sin theta the whole square plus 2g அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உயரம். vy என்பது root of u sin squared the whole square plus 2gh. சரியா. அதே மாதிரி ux என்னவா மாறி இருக்கும், u cos theta என்று இருக்கும். இப்ப குறிப்பிட்ட உயரத்தில் அதன் திசைவேகமானது எப்படி மாறுபடும் என்பதற்கான ஃபார்முலா எடுக்க போறேன். u vector at any height, சரியா, is equal to ux I cap uy cap. ux எப்போதுமே மாறாது, u cos theta I cap. uy கண்டுபிடிச்சிட்டோம். root of u squared sin squared theta plus
இங்க பிளஸ் வராது, ஏன்னா ஜி மைனஸ் இல்லையா, கீழ் நோக்கி இருக்கு இல்லையா, அப்ப இங்க மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் 2gh, that is a u vector at a height, any height. குறிப்பிட்ட உயரத்தில் இந்த திசைவேகம். இப்போ மேக்னிடியூட் என் மதிப்பை மாத்தம் என்ன பண்ணுவோம், ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுமா, ஸ்கொயர் பண்ணுங்க. u cos θ ஸ்கொயர் பண்ணா u ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ, ரூட்டோட இருக்க ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப u ஸ்கொயர்ட காமன் எடுத்தோம்னா என்ன ஆகுது, cos square theta plus sin square theta minus 2gh. So this term going to be 1. So u square minus 2gh. U dash, that is u dash, u dash, u dash at any height. குறிப்பிட்ட உயரத்தில் திசைவேகத்துக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். அதே குறிப்பிட்ட உயரத்தில் அந்த கோணம் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ ஏதாவது உயரத்தை சூஸ் பண்ணுங்க. இது வந்து ஹரிசாண்டல், இது வந்து வெர்டிக்கல், ux, இது uy, இது கோணம் ஆல்பா. கோணம் ஆல்பா வேணும், அது ஆப்போசிட் அட்ஜசன்ட், ப்ரீவியஸா நம்ம பார்த்த மாதிரி தான். அப்ப tan alpha is equal to vertical component எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan alpha is equal to எதிர்பக்கம் என்னவா இருக்கும், uy ஆ இருக்கும். இந்த கண்டுபிடிச்சோம் ரூட் ஆஃப் u squared sin squared theta minus gh divided by horizontal component u cos theta. ரெண்டு ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டோமா. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கோம். என்னென்ன எடுத்துக்கோன்னா, காலத்தை பொறுத்து திசைவேகம் எப்படி மாறுகிறது, இதான் ஃபார்முலா. அந்த காலத்தில் அந்த கோணம் கிடைமட்டத்தில் அந்த எவ்வளவு கோணத்தில் உள்ளதுக்கான ஃபார்முலா எடுத்துட்டோம். அதே நேரத்தை பொறுத்து எடுத்துட்டோம். ஸோ வி ஹாவ் டு ரெண்டு டெரிவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். சாம்பிள் ப்ராப்ளம் இங்க பாருங்க. ஒரு கல்லை ஒரு வேகத்துடன் எடுத்து திசை தளத்துடன் தீட்டா கோணத்தில் எரியப்படுகிறது. ஒரு கல் எடுக்கிறீங்க, v என்ற வேகத்துல, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம கிட்ட வந்து 2 டைமென்ஷனல் மோஷன், இருபரிமாண இயக்கத்துக்கு தமிழாக்கம் பண்ண கொஸ்டின் பேங்க் அவைலபிளா இருக்கு. இருக்கும்போது தொடர்பு கொள்ளலாம். y, this is x. சரியா? நம்ம முதல் டயக்ராம் வரைஞ்சிருவோம். எப்படி இருந்தாலும் டயக்ராம் வரைஞ்சிட்டு சால்வ் பண்ணினா ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல எவ்வளவு வேகத்தை த்ரோ பண்றீங்கன்னா, v என்ற வேகத்துல ஒரு பாலை எரியறீங்க, v என்ற வேகத்துல, அப்ப கோணம் தீட்டான்னு சொல்லிக்கலாம். கொஸ்டின் சொல்றது அப்படியே நீங்க வந்து டயக்ராம் கொண்டு வந்துருக்கோம். ஒரு திசை, ஒரு கல்லை ஒரு வேகத்துடன் எடுத்து, v என்ற வேகத்துடன் எடுத்து திசை தளத்துடன் தீட்டா கோணத்தில் எரியப்படுகிறது. அந்த கல் திசை தளத்துடன் பீட்டா என்ற கோணத்தில் இயங்கும் போது, அதன் வேகம் என்ன? திசை தளத்துடன் கிடைமட்ட அச்சில அது கோணம் எவ்வளவா இருக்கு, திசை தளத்துடன் தீட்டா என்ற கோணம் எடுத்துக்கணும். இப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு, பீட்டா என்ற கோணத்தில் இருக்கு. இப்ப u டேஷ் மாறிடும். சரியா? இப்ப வந்து u டேஷ், இந்த v யோட வேல்யூ வந்து u டேஷா மாறிடும். இப்ப ஹரிசாண்டல் கிடைமட்ட திசைவேகம் என்ன இருக்கும், u டேஷ் cos பீட்டா, u டேஷ் sin பீட்டா. இப்ப இந்த இடத்துல இந்த u டேஷ் வேல்யூ கேட்கறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றேன். எரிபொருள் இயக்கத்துல ux இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், மாறிலியா இருக்கும் இல்லையா. சோ u டேஷ் cos பீட்டா இதனோட மதிப்பும், இங்க ஆரம்பத்துல த்ரோ பண்ற கிடைமட்ட திசைவேகம் v cos θ, இந்த மதிப்பு ஈக்குவலா தான் இருக்கு. சரிங்களா? எனக்கு தேவை u டேஷ் தேவை. இப்ப u டேஷ் ஈக்குவல் டு v cos θ டிவைட் பை cos β. வெரி சிம்பிள், ஈஸியா முடிச்சிட்டோமா? ஒரு பந்து 20√3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் திசை தளத்துடன் 60 டிகிரி கோணத்தில் ஏவி விடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஏவி விடும் கோணம் எவ்வளோ, 30 டிகிரி, சாரி 60 டிகிரி.
எவ்வளவு வேகத்துல ஏவுறாங்க? 20√3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் வேகத்தில் எரிகிறாங்க. அது இந்த வேக திசை 30 டிகிரி கோணத்தில் இருக்கும்போது 30 டிகிரி இருக்கும்போது அதன் திசை வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மேலே போக போக இந்த யூவோட ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? இந்த ஆங்கிள் இப்போ எவ்வளோ இருக்கு? 30 டிகிரியா இருக்கும்போது அதன் திசை வேகம் என்னன்னு கேட்கும். சரியா? அட் எனி காஸ் யூ காஸ் தீட்டா மாறவே மாறாது. வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டி எவ்வளவு மாறணும்? பாருங்க, ux இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் u cos theta. சரிங்களா? uy சேஞ்ச் ஆகும். uy எவ்வளவு சேஞ்ச் ஆக போகுது? u sin theta எவ்வளவு அமௌண்ட் சேஞ்ச் ஆகும்? gt அமௌண்ட் குறைஞ்சிரும். எனக்கு u dash தேவை. இப்போ u dash equal to ux I cap plus uy j cap. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன். tan theta equal to என்னது? tan 30 is equal to எதிர்பக்கம் vy by vx. vy இன் மதிப்பு குறையணும் இல்லையா? எவ்வளவு அமௌண்ட் குறையுது? gt அமௌண்ட் குறையுது. u cos theta. So tan 30 இன் மதிப்பு நமக்கு தெரியணும். tan 30 sin 30 is 1/2. cos 30 √3/2. but 2/√3 1/√3. 1/√3 is equal to u இன் மதிப்பு 20. sin theta வின் மதிப்பு sin 60 என்பது √3/2 minus gt divided by u வின் மதிப்பு 2 into √3 cos 60 மதிப்பு 1/2. இப்போ ஒரே அன்னோன் எனக்கு t தான், gt தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20√3 into 1/2 into √3 is equal to 20√3/2 minus gt. இப்போ gt is equal to 20√3/2 minus 20√3/2 into √3. நான் எதை காமன் எடுக்கிறேன்? 20√3/2 காமன் எடுக்கிறேன். 1 minus √3. ஸோ ஜிடிக்கு ஜிக்கு அப்புறம் 10 போட்டுக்கோங்க. டி இங்கே இருக்கு. இதை கேன்சல் பண்ண 10 கேன்சல் ஆயிடும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு √3 of 1 minus √3. இவ்வளோ மல்டிப்ளை பண்ணுங்க. √3 minus 3 seconds. ஸோ இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.